கான்சென்ட்ரேஷன். ஒரே விஷயத்துல பிள்ளைங்க ஒரு அரை மணி நேரம் உட்காடுறாங்களா? இந்த காலகட்டத்துல கிடையாது. நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இந்த அடலசென்ட் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, நம்ம போன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் யூடியூப் வீடியோ பார்க்கறது கூட உங்களுக்கு பிடிக்காது. ஒரு ரீல்ஸ முழுசும் பார்க்கறது கூட உங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப நேரம் போன் யூஸ் பண்றாங்கன்னா அந்த ரீல் வைப்பாங்க, தள்ளிட்டே இருப்பாங்க. நம்ம 4 ரீல் பாக்குறோம் அப்படின்னா அதுக்குள்ள அவங்க 30 ரீல் பார்த்திருப்பாங்க. அந்த அளவு கூட பொறுமை இல்லாத ஒரு தனம் அப்படின்றது வந்துரும். அந்த கான்சென்ட்ரேஷன் எதுலயுமே என் மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் ஆகி உட்கார மாட்டேங்குது அப்படின்ற ஒரு நிலைமை வந்துடுது. சோ இது மட்டுமா? லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் மட்டும் இல்ல, எங்களுக்கு வந்து பேசிக்கா எந்த ஒரு விஷயத்துலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற ஒரு தன்மையும் வந்துடுது. காரணம் என்ன அப்படின்னா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லாம அவங்க ஒரு தனி வேர்ல்ட்ல வாழறதுனால. சரி, இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்கு அவங்க ஸ்கிரீன் அடாப்டேஷன் தான் ஒரு காரணம் அப்படின்னா அது டிவி ஸ்கிரீனானா இருக்கலாம், இல்லைன்னா போன் ஸ்கிரீனானா இருக்கலாம், இல்ல சிஸ்டம் ஸ்கிரீனானா இருக்கலாம். சோ இந்த ஸ்கிரீன் அடாப்டேஷனான பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஞாபக மறதி அப்படின்றது ஆப்வியஸ்லி குறையதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேபிட் ஆஃப் 21 டேஸ் அப்படிம்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம 21 நாள் பழக்குறோம் அப்படின் போது நம்மளோட பிரெயின் அது வந்து சாலிடா ஞாபகம் வச்சுக்கும். அதுல இருந்து வெளியே வரது கஷ்டப்படும். அப்ப நல்ல விஷயத்தையும் அதே மாதிரி நம்ம பழகணும். அப்ப அந்த கான்சென்ட்ரேஷனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே சில வகையான கீரைகளுக்கு இருக்கு. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வல்லாரக்கீரை ஃப்ரீக்வெண்டா குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது வல்லாரக்கீரை கூட்டு, பொரியல், அடை, வடை, தோசை இந்த மாதிரிலாம் நம்ம ஹைட் பண்ணி தான் கொடுக்கணும். அது கொடுக்கும் போதும் குழந்தைங்களோட ஞாபக திறன் அப்படின்றது அதிகரிக்கும். அதே மாதிரி குழந்தைங்களை போன்ல இருந்து வெளியே கொண்டு வந்து பார்க்ல கூட்டிட்டு போறது, எல்லாரோடையும் விளையாட விடுறது, எல்லாரோடையும் பழக விடுறது, சொந்த பந்தங்களை காமிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணும் போது குழந்தைங்களுக்கு மனதளவுல தே ஆர் வெரி ஹாப்பி. நீங்க இந்த பயிற்சியை அங்கேயே உட்கார வச்சு சொல்லி கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் டே சொல்லி கொடுத்துட்டு இதை வந்து நீங்க வீட்டுல 1 மந்த் ஃபாலோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் வரும்போது கூட்டிட்டு வாங்கிட்டு போது அவங்க கிட்ட இருக்கிற அந்த பிடிவாத குணம், அதே போல லேசி, அந்த சோம்பல் அது மாறுது. அதே போல நம்ம சொல்ற பேச்ச கேட்கக்கூடிய தன்மை வருது. அதாவது அவங்களா செல்ஃபா மாத்திக்க கூடிய தன்மைகள் வரவுக்கு கூடிய முத்ராஸ்ல இருக்கு. அது இல்லாம சில பயிற்சிகளும் இருக்கு. அதை தொடர்ந்து அவங்க செய்யும் போது நிச்சயமாக அது இல்லாம நம்ம ப்ராடக்ட் கொடுக்குறோம். அதாவது ஃபுட் சப்ளிமெண்ட்ரி அதை எடுக்கும் போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு.